போய் போய் அப்பா அப்பா இந்தா மாமாட்ட இருக்க பேட்டை கொடு பேட்டை நீ கேளு தெரியும் பாட் பேட்டை நீ அடிக்கிறவங்க கேளு பேட்டை மாமா மாமா பேட்டை வச்சுக்கிட்டா மாமா அதுக்குடி பவுலிங் போடு அதுக்குடி அதுக்குடி மாமாக்கு பவுலிங் போடுங்க மாமா கேளு காதே தெரியுமே குடிப்பா ரெண்டு பேருமா நான் போவோம் கார் குடுமா மாமா ஓட்டிட்டு தெரியுமா போறேன் இது காரை எடுத்து வந்து கார் எடுத்துட்டு பாட்டு பாட்டு கார் அத்துக்குட்டிக்கா அத்துக்குட்டி காரா அண்ணாச்சி வாங்க 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 வாங்க. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த டேக்காக தான் நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து ரொம்பவே பிஸியாக இருக்க போகுது. ஃபஸ்ட்டு என்ன நடந்துச்சுன்னா, ஸோ இன்றைக்கி தான் வந்து பொண்ணு வீட்டிலேருந்து இன்விடேஷன் கார்டு கொண்டு வந்தாங்க. ஆக்சுவல் பிளான் இன்றைக்கி என்னதுன்னா, எனக்கும் கல்யாண பொண்ணுக்கும் சாரீ வாங்குறது தான் பிளான். வெட்டிங்க்கு முகூர்த்த பட்டும் எனக்கும் வாங்குறது தான் பிளானு. ஸோ அதுக்கு தான் வந்து நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டுருக்கோம். அதுக்கு கூட யாரெல்லாம் வந்தாங்கன்னா, என்னோட சித்தி, சித்தப்பா, அத்தை, மாமா, அதுக்கப்புறம் தம்பி எல்லோரும் வந்திருந்தாங்க. என்னோட தங்கச்சி, கசின்லாம் மட்டும் வரல. ஏன்னா அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி வரேன்னு சொல்லிட்டாங்க. பெங்களூர், அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு டாக்டர் படிச்சிட்ருக்கா. ஸோ லீவ் கிடைக்காம அவங்களால வர முடியல. இல்லைனா எல்லோரும் வந்துட்டு இன்னும் ஜாலியாகவே இருந்திருக்கோம். ஸோ பட்டு வாங்குறதுக்கு முன்னாடி வந்து நமக்கு என்ன முக்கியம்னா சோறு. ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் பட்டு வாங்க போனேன். ஒன் ட்ரீட்டா இன்றைக்கி வந்து புது மாப்பிள்ளையோட ட்ரீட்டு. அதுக்கு தான் நாங்கள் ஃபேமிலியாக ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். என்ன ரெஸ்டாரண்ட்னா, பிளேட்ஸ்னு ஒரு ரெஸ்டாரண்ட் தான். நாகர்கோயிலில் கொஞ்சம் ஃபேமஸாக ஃபேமிலியாக இருக்க ரெஸ்டாரண்ட் இது தான். கொஞ்சம் ஆம்பியன்ஸ்லாம் நல்லாயிருக்கும். எல்லோரும் நாங்கள் சேர்ந்து வந்து சாப்பிட்ணுன்னா நாங்கள் இந்த ரெஸ்டாரண்ட் தான் மோஸ்ட்லி வருவோம். ஃபுட்மே ரொம்பவே நல்லாயிருக்கும் அண்ட் கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ஸோ நாங்கள் அதுக்காக தான் இந்த ரெஸ்டாரண்ட் வருவோம். நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு போத்தீஸ்னு ஒரு ஷாப்புக்கு போனோம். நாகர்கோயிலில் வந்து இது கொஞ்சம் பெரிய ஷாப். பட் எனக்கு அவ்வளோவா அது பிடிக்காது. அதை விட நல்ல ஷாப்பே நிறைய இருக்கும். பட் மோஸ்ட்லி எல்லோரும் ஃபஸ்ட் இங்கே தான் போவாங்க. மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அங்கே போய் பார்த்தோம், யாருக்குமே எதுவுமே பிடிக்கல. ஸோ பொண்ணு வீட்டில் எல்லாருமே வந்துட்டாங்க. பிடிக்காம அதுக்கப்புறம் அண்ணியே சொன்னாங்க, விவாகான்னு ஒரு ஷாப் இருக்கும், அங்கே நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. சரி, ஓகே, அங்கே போகலான்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே அங்கே கிளம்பிட்டோம். அங்கேயே வந்து லக்கிலி எங்கள் 2 பேருக்குமே அதில் செட் ஆயிடுச்சு. அண்ணி வீட்டில் இருந்தும் அவங்களோட அண்ணா, அண்ணி அண்ட் அக்கா, சித்தப்பா பசங்க அப்படி நிறைய பேர் வந்திருந்தாங்க. அம்மா எல்லாருமே வந்திருந்தாங்க. அண்ணி வந்து ஃபஸ்ட்டே ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க, ஐ மீன் கல்யாண பொண்ணு மெரூன் கலரில் தான் எனக்கு பட்டு வேணும், கல்யாண பட்டுன்னு. ஸோ நாங்கள் வந்து அப்படி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரியே கிடச்சிருச்சு. டிசைன்ஸுமே சூப்பராக இருந்துச்சு. அந்த மெரூன் கலர்லேயே அவங்களுக்கு வந்து சூப்பராக ஒரு பட்டு கிடச்சிருச்சு. மாப்பிள்ளை சருக்கு பிடிச்சிருக்கா? நல்லா தான் இருக்கும். ஸோ நாங்கள் கொஞ்சம் நிறைய மெரூன் கலரில் சாரீஸ் பார்த்ததுலேயே வந்து இதுதான் வந்து ஓரளவு எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. அன்றைக்கும் வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நாங்கள் இதே வாங்கிட்டோம். இது வாங்கினதுக்கப்புறமா எனக்கு சாரீ எடுக்க ஆரம்பித்தோம். ஸோ எனக்கு எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறப்ப தான் அத்துக்குட்டி வந்து வேறு பிளான் வச்சுருந்தான். நல்லா தான் விளையாடிட்டு இருந்தான். திடீர்னு அழ ஆரம்பித்தான். அழுதுகிட்டே இருந்தான். நான் சாரீ எடுத்து முடிக்கிற வரைக்குமே அழுதுட்டு தான் இருந்தான். ரொம்ப கிராங்கி ஆகிட்டான். பட் எப்படியோ நாங்கள் மேனேஜ் பண்ணிவிட்டு எனக்கு ஃபாஸ்ட்டாக சாரீ எடுத்துகிட்டு நான் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறமா பொறுமையாக அன்றைக்கி இன்னும் கொஞ்சம் 2-3 சாரீஸ் எடுத்தாங்க. எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அவங்க கிளம்புனாங்க. பட் நான் வந்து எனக்கு எடுத்து முடிச்சோடனே கிளம்பிட்டேன். எனக்கு வந்து கோல்டன் கலர் வாங்கணும்னு தான் ஆசை. அந்த கோல்டன் கலர் பேட்டர்ன்லேயே இதுதான் கொஞ்சம் டிசைன் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் இதுவே எடுத்தேன். சுதர்ஷனுக்கும் நான் வீடியோ கால் காமிச்சேன், அவங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு. ஸோ நாங்கள் இதுவே வாங்கிட்டோம். பட் நாங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இது வந்து கோல்டன் கலர் இல்லை, ரோஸ் கோல்டுன்னு. ஐ மீன் கோல்டன் கலர் டச் இருக்குது. பட் மோஸ்ட்லி அது வந்து ரோஸ் கோல்டு மாதிரி தான் வந்துச்சு. பட் ஓகே, இதுவே இருக்கட்டும், எனக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லிட்டு நாங்கள் இதுவே வச்சுட்டோம். ஸோ இவன் வந்து ரொம்பவே அழுதுட்டு இருந்தான். எல்லாருமே ஐயோ என்ன இப்படி அழுவுறான்னு இருந்துச்சு. நானும் இது வாங்கிட்டு ஃபாஸ்ட்டாக வீட்டுக்கு கிளம்பிட்டேன். நான் மட்டும் ஆட்டோவில்.
ஸோ வேறு எல்லாருமே பொறுமையாக இருந்து எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தாங்க. இப்படி தான் வந்து சாரீ ஷாப்பிங் போச்சு. இதுக்கப்புறமா வந்து அன்னைக்கு வந்து தாலி வாங்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு நாள், அதே சேம் டே இல்லை, இன்னொரு நாள் வந்து நாங்கள் கலரிக்கல்ஸ்னு நாகர்கோயிலில் ரொம்ப ஃபேமஸான கோல்ட் ஷாப், அந்த ஷாப்புக்கு போயிட்டு அன்றைக்கி தாலிலாம் பார்த்துட்டு இருந்தோம். ஜென்ரலாக வந்து எங்கள் ஊரில் வந்து எங்களுக்கு எப்படி போடுவாங்கன்னா, இந்த தாலி செயின் வந்து இந்த முறுக்கு செயின் இருக்கும்ல, அது மாதிரி தான் போடுவாங்க. இப்போ வந்து யாரும் அது ரொம்ப பெருசாக போடுறதில்ல. எல்லாருமே வந்து பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டோன்ஸ்லாம் வச்சு வரோம்ல ஒரு டிசைன், அந்த முறுக்கு செயின் இல்லாமல் அந்த பிளெயினாக இருக்க மாதிரி ஒரு செயினில் தான் இப்போ எல்லாருமே போடுறாங்க. ஸோ அன்றைக்குமே அதுதான் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். பட் கலெக்ஷன்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப இருந்த மாதிரி தெரியல. ஸோ நாங்கள் இன்னொரு ஷாப்பும் போய் பார்த்தோம். அங்கேயும் எங்களுக்கு பெருசாக கிடைக்கல. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேணும்னா செய்ய தான் செய்யணும், பட் டைம் இல்லை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கிறதுலே கொஞ்சம் பெஸ்ட்டான ஒரு டிசைனை வந்து நாங்கள் எடுத்திருந்தோம். ஸோ இப்படி தான் வந்து நாங்கள் செயின் வாங்கினோம். அதுக்கப்புறம் அந்த டாலர், அந்த தாலி வாங்குறப்ப வந்து ஒரு ஆப்ஷன் சூப்பராக இருந்துச்சு. எப்படின்னா நம்மளோட வெட்டிங் டேட்டு, நேமு அதெல்லாம் கூட அதில் பண்ணி தரதாட்டு சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு சொன்னனால எங்களால் அது பண்ண முடியல. பட் எங்களுக்கு அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. சித்திலாம் வந்து இப்படி தான் வாங்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் ஒரு 15 டேஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து நாங்கள் அந்த பேட்டர்ன்லேயே வாங்கியிருக்கலாம். அந்த டாலரே வாங்கியிருக்கலாம். அந்த நேமு டேட்லாம் காவ் பண்ணி அப்படியே தருவேன்னு சொன்னாங்க. அதுக்கு 15 டேஸ் ஆகும்னு சொன்னாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களால் அது வாங்க முடியல. பட் நாங்கள் இந்த மாதிரி தான் வாங்கியிருந்தோம். எப்பவும் போல் அந்த சிவன் இருக்கிற மாதிரி அந்த டாலர் ஒன்று வாங்கியிருந்தோம். ஸோ பட் இந்த மாதிரி ஷைனிங் இருக்காது அதில், கொஞ்சம் பிளெயினாக. இதை விட அதுவே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்து இது வந்து வேறு ஷாப்பு, தங்க மாளிகையாக சம்திங், பட் நாங்கள் போய் கலரிக்கல்ஸில் தான் அது வாங்கியிருந்தோம். ஸோ இப்படி தான் நாங்கள் வந்து ரெண்டுமே வாங்கி முடிச்சுட்டு கிளம்புனோம். இன்றைக்கி அத்துக்குட்டியும் ரொம்ப ஃப்ரீயாக எல்லார்ட்டையும் போயிட்டு விளையாடிட்டு இருந்தான். ஸோ அங்கே சேல்ஸ் பர்சன்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்டலாம் அவனே போய் நல்லா ஜாலியாக இருந்து விளையாடிட்டு இருந்தான். நாங்கள் ஃப்ரீயாக இருந்து எல்லாமே வாங்கி முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். இப்படி தான் வந்து இங்கே ஷாப்பிங் முடிஞ்சுது. இந்த வெட்டிங் சீரீஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் சீரீஸோட வீடியோஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். இன்னும் நிறையவே ட்ரெடிஷன்ஸ்லாம் இருக்குது, எல்லாமே நான் கூடிய சீக்கிரத்தில் ஷேர் பண்ணுறேன். அதெல்லாம் பார்க்குறதுக்கு நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். until then bye.